போடா விஜய், வாடா விஜய், போடா விஜய் மாவன, நீ என்ன பெரிய விஜயோ அப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்க. விஜய் அவர்களை விஜய்னு சொல்றதே ஒரு கெட்ட வார்த்தையா? எல்லாருமே விமர்சனன்ற தனிமருத விமர்சனமே நிறைய பண்ணியிருக்கீங்க. அதற்கான தேவை என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மாவை, என் மனைவியை, என் தங்கச்சியை, என் குடும்பத்தை அவ்வளவு இழிவா நான் என்னைக்காவது தாவேக்க கட்சிக்காரனுடைய பேச்சுக்கணும் இந்த மாதிரி பேசக்கூடிய பெண்களை வந்து என் அக்கா தங்கச்சியை பார்த்து கேள்வி கேட்கிறோம். ஆனா குடும்பத்தை மட்டுமே தொடர்ச்சியா பேசுறான். இவனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? அதிக சப்ஸ்கிரைபரை கொண்டிருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் விஜய். அவருக்கு ஒரு 5 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்கேன். 5 கோடி பேர்ல 1 கோடி பேர் என்ன சொன்னாலும் கேட்பேன். தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கிரகாம்பெல் இல்ல, ஆதவர்ஜுனா அப்படின்னாலும் ஆமா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறதே விஜய் தான் எழுதான்னு நம்பிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்தை பேச? ஆக்கப்பூர்வமான செயல்கள் எதுவுமே செய்யலன்னு நினைக்கிறீங்க தாவேக்க? இந்த அப்பாவுக்கான தேடினார்ல, அது மாதிரி நம்மளும் தேட வேண்டியது. நீங்க எலெக்ஷன் டைம்ல மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணா அந்த தொகுதியில ஜெயிக்க முடியும்னு நீங்க நினைச்சு இருந்தீங்களா? தாவேக்கவனுடைய எந்த எம்எல்ஏ வேட்பாளர் களத்துக்கு வந்து பரப்புரை செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. பரப்புரை செய்து மட்டும் இல்ல, பல இடங்கள்ல திமுக அதிமுக பேமெண்ட் வாங்கிட்டு வீட்டுல படுத்துட்டாங்க. ஒரு தொகுதி பேரோட சொல்றேன், இன்னைக்கு அமைச்சராகவும் இருக்காங்க. காவல் மரணம் போன தடவை சாரி வேண்டாம் நீதி வேண்டாரு. இப்ப சாரியும் கிடையாது நீதியும் கிடையாது. அந்த குடும்பத்தார சொல்றாங்க ஒரு இரங்கல் அறிக்கை விட சொல்லுங்கன்னு. ஏன் விட மாட்டேங்கிறாரு? ரீல்ஸ் தான் போட்டுருக்காரு ஒழிய இந்த 2 மாதத்தில் என்ன திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்திருக்காரு? ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கலாம், ஆனா வந்து கண்மூடித்தனமா அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நாங்க ஏத்துக்கொள்வோங்கிறது தவிர. ஒரு தங்கச்சி வந்து ஏப்ரல் மாசம் வீடியோ போட்டிருக்காங்க. ஐயோ நான் விஜய்னா பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அதே தங்கச்சி குழந்தைய வச்சுக்கிட்டு அண்ணா 2 மணி நான் கண்ணு வரலண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீடியோ போடுது. மாறுது இல்ல? எல்லா அரசியல் கட்சி மேலேயும் இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்போ இல்லை வந்து இளையாமையோ இருக்கும். இல்லை, இது வந்து இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் அவர்களோட செயல்பாடுகள்னால விளைந்தது தான். அவங்க தான் இந்த திரை கவர்ச்சியை பெரிய அளவுக்கு வளர்த்து அரசியல் களத்தில் அறுவடை செய்ததும் அவங்க தான். அந்த தண்ணி ரிலீஸ் ஆகல, அதை பத்தி கவலைப்படாம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறத வந்து திருவிழா போல கொண்டாடணும்னா இது என்ன மாதிரி அணுகுமுறை? எனக்கு பணமா சனமானு கேட்டா எனக்கு சனம் தான் முக்கியம். யாரு கேட்டா திரும்ப இப்ப திருச்சி கிழக்குல வந்து சாட்டை அவர்கள் போட்டி போடுவாரா? கனவுல கூட நடக்காது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. சாட்டையண்ணா உங்ககிட்ட தான். நான் தன்னந்தண்ணி ஆள், எனக்கு தற்குறின்னு பேர். என் வண்டி மேலே தாவு, என்னை பார்க்க வந்து சாவு. நீ எட்டி நின்று பாரு, நான் முட்டி போட்டு வரேன். 6 மணிக்கு மேலே என் ஆட்டோ ஓடாது. போடா விஜய், வாடா விஜய், போடா விஜய் மாவன, நீ என்ன பெரிய விஜயோ அப்படியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. அதே சாட்டை அவர்கள் தேர்தலுக்கு அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு மரியாதையாக பேசுகிறீங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர், நீங்கள் மரியாதையாக பேசுகிறீங்க. ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீ முன்னாடி பேசுனீல, இப்போ பேசுடின்னு உங்களை ட்ரோல் பண்ணுறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எனக்கு வந்து விஜய் அவர்களை வந்து வாடா விஜய் போடா விஜய்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மக்கள் மன்றத்தில் நான் போய் கலந்துக்கிறேன். அப்போ வந்து மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுகிறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி, மரியாதைக்குரிய ஸ்டாலின் சொல்கிற, விஜயை மட்டும் விஜய்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பெரிய வாதமாக மாறிடுது. அவங்க வந்து ஒரு 50 பேர் எந்திரிச்சு வந்துடுறாங்க, மேடையை நோக்கி வர்றாங்க, பெரிய இதாகிடுது. நான் விஜய் அவர்களை விஜய்னு சொல்கிறதே ஒரு கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து விஜய்ங்கிறது கெட்ட வார்த்தையான்னு கேள்வி கேட்டிருந்தேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, நம்ம ஏற்கிறோம் எதுக்கிறோம். மக்களால் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, முதலமைச்சருங்கிற ஒரு இருக்கையில் போய் உட்கார்ந்தாரு. அப்படிங்கும்போது அந்த முதலமைச்சர் இருக்கைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம். மரியாதை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். மரியாதையை விட்டுட்டால் நல்லது. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி என்னுடைய மாண்போடு இருக்க விடுங்க. என்னையா 2 படி இறக்குறீங்க? இப்போதான் கொஞ்சம் மாண்புக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, காமாட்சி நாயுடு கிட்ட வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் விஜயை வந்து நான் எதிர்த்து நிற்பேன், விஜய் என்கிற பிராண்டை நான் உடைப்பேன். காமாட்சி மாமா வந்து ஒரு ஃபன்னான பர்சன். அது ஒரு ஃபன் இன்டர்வியூ. அது என்ன சொல்லிருப்பேன், விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அங்கே நிற்பேன், எதிர்த்து நிற்பேன். அது தேர்தலில் போட்டி போட கிடையாது, எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ண. பெரம்பூர்லையும் பிரச்சாரம் பண்ண, திருச்சிலையும் பிரச்சாரம் பண்ண, ஏத்துனல இல்ல அது சரி. ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து சீமானாக்கு அடுத்த கட்டத்துல உங்களை ஒரு தலைவரா, ஒரு லீடரா கிடையாது, இல்ல ஒரு தலைவரா நீங்க சொன்னாலும் சொல்லாட்டில அதான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு தான் வந்து மீடியா அட்டென்ஷன் தலைவர்கள் இருக்காங்க. இல்ல உங்களுக்கு தான் மீடியா அட்டென்ஷன் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது சீமான் அண்ணா ஏன் உங்களை வந்து வேட்பாளரை அறிவிக்கல? அப்போ உங்களை அறிவிக்காதனால என்ன விர்ச்சுவல் வாரியர் சைடுல வந்து என்ன ட்ரோல் மெட்டீரியல் நீங்க ஆனீங்க சொன்னார், இவர்தான் நிக்கல. இல்ல ட்ரோல் மெட்டீரியல் ஆனா இல்ல நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் கேள்வி கேட்டீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2016, 19, 21, 24, 26 இந்த எல்லா தேர்தலையுமே என்கிட்ட கேட்பாங்க, எந்த தொகுதியில் நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த முறையும் கேட்டாங்க. ஆனால் நான் இப்போ நிற்கல, என் சார்பாக சிறுவைகுண்டத்தில் என் மாப்பிள்ளை நிப்பாட்டுன்னு சொல்லி, என் தாய்மாமா பையன் சுந்தர்னு சொல்லி அவனை சிறுவனத்தில் நிப்பாட்டினேன். என் சொந்த அக்காவை தென்காசி 2 வேட்பாளர் என் சார்பாக நிப்பாட்டிட்டேன். புரியுது உங்களுக்கு? இந்த தென்காசியும் சிறுவனம் தான் நான் நிற்கக்கூடிய தொகுதி. அதான் என் சொந்த ஊர். ஒன்று அம்மா பிறந்த ஊர், ஒன்று அப்பா பிறந்த ஊர். அங்கே நிற்கலான்னு ஆசை. இந்த முறை வந்து ஒரு களம் வந்து சூடாக இருக்குது.
தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு தொகுதியில் முடங்கிட்டோம்னா இப்போ தம்பி இடுமான கார்த்திக்கு, ஃபர்கானாக்கு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சாரத்துக்கு போனோம். அப்படிங்கும்போது சுமையை வந்து குறைக்க விரும்பணும். அண்ணன் சீமான் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அவர் குறிப்பிட்ட தான் போக முடியும். அப்படிங்கும்போது நான் ஒரு சுற்று நானும் இமாயினும் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்டோம். இப்போ தேர்தல் மேடைகளில் இன்னும் அதிகமாக கொண்டு போய் பேசணும், நம்ம கருத்தை பேசணுங்கிறதுக்காக தான் நிற்கலை. அடுத்தடுத்த கலங்களில் உறுதியான புரியுது. இப்போ இடைத்தேர்தல் 6ல இருந்து ஒரு 10 தொகுதிக்கு வரும். எத்தனை பேர் ராஜினாமா பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ திரும்ப இப்போ திருச்சி கிழக்குல வந்து சாட்டை அவர்கள் போட்டி போடுவாரா? ஏன்னா நாம் தமிழருடைய வாக்கு வந்து 8% இருந்து 4% வந்துருச்சு. இப்போ திரும்ப அட்லீஸ்ட் குறைஞ்சது அதை ஒரு 8-10% கொண்டு போனாதான் மக்கள் மத்தியில் திரும்ப ஒரு நம்பிக்கையை கொண்டு வர முடியும். அப்போ சீமான் அண்ணா வந்து அம்பாசமுத்திரத்தில் போட்டி போட போறாரு. அது ஒரு குட் சாய்ஸா நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி சாட்டை அவர்கள் திருச்சி கிழக்குல போட்டி போடுவாரா? திமுக சைடுல நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு பிறகு பொதுவான மக்கள் விரும்புறாங்க. குறிப்பா நான் சீமான் அவருடைய குரல் வந்து சட்டசபையில் ஒலிக்கணும். ஏன்னா சட்டசபையில் இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தகுதியுள்ள தலைவர்களும் தகுதியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. திமுகவுக்கு வந்து உரிமை இருக்கு, எம்எல்ஏவா எதிர்க்கட்சியில் உரிமை இருக்கு, பட் தகுதி இல்லை. ஏன்னா திமுக கேட்குற எல்லா கேள்விக்கும் தாவை கேட்டால் பதில் இருக்கும். இப்போ தாவைக்காவை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கூடிய அண்ணன் சீமான் போன்ற எல்லா கேள்வியும் துணிவோடு கேட்கக்கூடிய, எழுதி வைத்து பேப்பரில் படிக்காத ஒரு தலைவர் தேவைப்படுறாரு. அதனால் இந்த இடைத்தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. கட்சியில் கூடிய எல்லாருடைய கருத்தும் அதுதான். அப்போ அண்ணன் சீமானை அனுப்புறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது என்னுடைய உழைப்பையும் முழுமையாக நான் கொடுக்க விரும்புகிறேன். மற்றபடி திருச்சி கிழக்கில் யார் நிற்கணும், வாணியம் இது செய்யாறில் யார் நிற்கணும் அப்படிங்கிறத, பெருந்தூரில் யார் நிற்கணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்களும் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நாகரிக அரசியல் முன்வைக்கிறீங்க. கடந்த காலத்தில் விஜயகாந்தாக இருக்கட்டும், அதே மாதிரி ரஜினி சாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ரொம்ப ஒன் சைடாகவே நீங்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணி சொல்கிறீங்களா? எல்லாருமே தான், கார்த்திகேயனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், சீமானனாக இருக்கட்டும், எல்லாருமே விமர்சனன்ற தனிமருத விமர்சனமே நிறைய பண்ணியிருக்கீங்க. அதற்கான தேவை என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு நாம் தமிழர்ன்றது தமிழ் தேசிய அடிப்படையில் ஒரு கொள்கையான கட்சி அப்படின்றப்ப திரையிலிருந்து வர்றவங்களுக்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள எதிர்க்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வையுமே நிலவுது. தனிமனித விமர்சனம்னா தனிமனித விமர்சனம் இப்போது கார்த்திகேயனே இருக்கட்டுமே, விஜயகாந்த் அவர்களும் ரொம்ப ஜோக்கர், பைத்தியம் இந்த மாதிரிலாம் மேடையில் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி நீங்களுமே ரஜினி சாரையுமே ரொம்ப இதாகவே பேசுகிறீங்க. இல்லைன்னு மறுக்கலை. இப்போ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு எமோஷனலான பேச்சு தான் அது வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சமயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போராட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள் பூந்துட்டான்றாங்க. அங்கே பெரும்பான்மையாக கைது செய்யப்பட்டது மக்களும் நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகளும் தான். அப்போ போராடிய 100 நாட்கள் போராடிய மக்கள் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு எமோஷனல் டைம். அந்த நேரத்தில் செத்துப்போனவங்களை வந்து சமூக விரோதிகள்னு ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு எமோஷனலாக மாறுது. அப்போ தான் நான் கேள்வி எழுப்புகிறோம். ரஜினிகாந்த் அவர்களை தனிப்பட்ட முறையில் எதிர்க்க வேண்டிய அவசியமோ தேவையோ கிடையாது. அவருடைய விமர்சனத்திலிருந்து தான் அந்த விமர்சனம் உருவாகுது. அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னப்போ ரொம்ப டெப்த்தாக போய் அடித்தது வந்து நாம் தமிழர் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வரலன்னே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இப்போ மறுபடியும் தனுஷ் அவர்கள்லாம் வர்றப்ப மறுபடியும் அதே தாக்குதல் இருக்குமா? தனுஷ் அவர்கள் வந்தால் அவருடைய நிலைப்பாடுகளை பொறுத்து இருக்கும். நிலைப்பாடுகளை பொறுத்து. அதே மாதிரி இப்போது நாம் தமிழ்நாடுனாலே 2 வேடம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீட் ப்ரொடெஸ்ட்டே எடுத்துப்போமே, டிவிகேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் 2 பேருமே எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் வந்து அதே மேடையில் சீமானவர்கள் பகிர்வதோ, மாப்பிள்ளை மச்சான் நயனா நாயந்திரனை பேசுகிறதோ, இதெல்லாம் மக்கள் பார்வைக்கு எந்த மாதிரி எடுபடும்? இல்லை முடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி டிஎம்கே பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இதில் ரொம்ப இதாக இருந்தாங்க. அவங்களுமே காங்கிரஸை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிஜேபி எதிர்க்கிற கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது 6 அறிவு இல்லாத மனிதர்கள், 6 அறிவு உள்ள மனிதர்கள் இல்லாம நீங்க உயிரினங்கள் எடுத்துக்கோங்களேன். அன்னப்பறவைக்கு கூட பாலுக்கும் தண்ணிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தெரியும். அது வெறும் எதை எடுத்துட்டு எதை விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம ரேஷனலா இந்த பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே அண்ணன்கள் குறிப்பிட்டது போல நம்ம பர்சனலான ஒரு என்கேஜ்மெண்ட்டையும் ஒரு அரசியல் நிலைப்பாடு கருத்தியலையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்க கூடாது. அது தவறு. நீங்க மற்ற எல்லாரையும் பார்த்துக்கோங்க. இப்ப திமுகவை சார்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இல்ல தாவேகாவை சார்ந்த சகோதரர் விஜய் அவர்களோ மற்றவங்க கூட நட்பு பாராட்டாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு அந்த செலிப்ரேஷன்ஸ்க்கோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கோ போகாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நட்பு பாராட்டுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். அப்படித்தான் நீங்கள் இதையும் பார்க்கணும். எங்களை மட்டும் ஒரு அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள தள்ளுறது எப்படி சரியா இருக்கும்? உங்களை மட்டும் சொல்ல அவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நினைச்சிருந்தா தமிழ்நாடு ஃபுல்லாவே ப்ரொடெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். யாருமே அதை சீரியஸா எடுக்கலையே. அதிகமான தனிப்பட்ட முறையில போராட்டத்தை எடுத்தது நாங்க தான், நாம் தமிழர் கட்சி தான் நீட்டுக்கு எதிராக. ஒரு போராட்டம்னா
ஒரு கட்சியோ இயக்கமோ எடுக்கிறப்ப மிஞ்சி போனால் அரை நாள் அதிகப்படியாக ஒரு நாள் அனுமதி தருவாங்க. அதுவும் அனுமதிக்கு பயங்கர கெடுபிடி விதிப்பாங்க. இப்போ நாங்கள் கடைசியாக வந்து சைதாப்பேட்டை நடத்தினோம். சைதாப்பேட்டை நடத்துகிறப்ப பெரிய ஒளிபெருக்கி போடக்கூடாது, மேடை வந்து போடக்கூடாது அப்படின்னு கெடுபிடி பண்ணாங்க. அப்புறம் மேடை போட்டோம், நாற்காலி போட அனுமதிக்கல. நாங்கள் செய்கிறது ஒரு அடையாள போராட்டம். அடையாள போராட்டத்தின் மூலமாக ஒரு சிக்கலின் தீவிரத்தை, ஒரு வீரியத்தை வந்து மக்கள்கிட்ட பற்ற வைக்கலாம். மக்கள் இறங்கி போராடி ஒரு மாணவர் போராட்டமாக, பொதுமக்கள் போராட்டமாக அது பரிணமிக்கிறப்ப தான் எந்த ஒரு சிக்கலுக்கு வந்து ஆளும் அரசு அடிபணியும். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த நீட் தேர்வு விலக்கு கேட்டு தொடர்ச்சியாக போராடுறோம். நீட் தேர்வு வேண்டாம் தொடர்ச்சியாக போராடுறோம். அப்போ நாங்கள் எங்கள் லெவலில் போராட்டம் பண்ணுறோம். ஆனால் இந்த போராட்டத்துக்கு அனுமதி தராமல் ஒடுக்கிறது வந்து ஆளக்கூடிய அரசு தான். கடந்த காலத்தில் திமுக அரசு, இப்போ தாவேக அரசு. இதில் நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? எங்க எல்லைக்கு உட்பட என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு தான் இருக்கணும். அன்னைக்கு ஸ்பீக்கர் வைக்க கூடாது, மேடை அமைக்க கூடாது, எல்இடி போடக்கூடாது, இத்தனை பேருக்கு மேல வரக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, இவ்வளவு அடக்குமுறையும் செஞ்சுச்சு, இவ்வளவு அடக்குமுறையும் தாவேக்கா செஞ்சுச்சு. அப்ப இத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சகோதரி ஃபாத்திமா ஃபர்கான் அவர்களுக்கு என்னோட கேள்வி, சீமான் அண்ணா வந்து சட்டசபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்து மட்டும் மக்கள் மட்டும் ஆசைப்படல, தமிழர்களாக எல்லாருமே ஆசைப்பட்டோம் அவர் வந்து சட்டசபைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரபு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து காரைக்குடியில் வந்து டெய்லி போய் மக்களை பார்க்குறாரு, ரீல்ஸ் எடுக்கிறாரோ என்ன பண்ணுறாரோ, டெய்லி போய் மக்களை பார்க்குறாரு, அங்கே பழகிறாரு, என்னென்ன குறைபாடு இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் எலெக்ஷன் டைமில் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணால் அந்த தொகுதியில் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நினச்சி இருந்தீங்களா? உங்களோட அலட்சியத்துக்கான காரணம் என்ன? இல்ல அலட்சியம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்திராத ஒரு பயணத்தை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதிக மணி நேர முறைகளையும் அதிக நீண்ட தூர பயணத்தையும் மேற்கொண்டது ஒரே அரசியல் கட்சி தலைவர் அவன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால அவரோட உழைப்பை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஓல்டன் ஜஹீலியா பீரியட்ல இல்லை, அதாவது நமக்கு கடந்த காலத்துல இல்லை, இன்னைக்கு ஊடகங்கள் கையில இருக்கு. இங்க நான் பேசுற கருத்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் சேரும், ஏன் உலக நாடுகள் வரைக்கும் கூட போய் சேரும். அப்படி இருக்கும்போது தினம் தினம் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பரப்புரை செய்ய வேண்டிய தேவையும் அவசியமும் சீமான் அவர்களுக்கு நெருக்கடியாக அமைஞ்சது இந்த தேர்தல். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி தலைவராக எல்லா வேட்பாளர்களையும் ஆதரிச்சு அவர் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அதன் அடிப்படையில் அவருக்கு கால நேரம் பத்தாமை காரணத்தினாலதான் வந்துட்டு கடைசி அந்த 10 நாட்களை வந்து அம்பாசமுத்திரத்துக்கு அவர் டெடிகேட் பண்ணாரே தவிர்த்து அவர் போகல அப்படிலாம் சொல்ல முடியாது. காரைக்குடிக்கு போனாரே தவிர்த்து நீங்க போகவே இல்லை அப்படின்லாம் நீங்க மறக்க முடியாது. இப்ப பிரபு அவர்கள் வந்து வெறும் நீங்க அங்க களத்துல போனா நினைச்சு, ஏன் தொகுதியில நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில இல்ல வேற எந்த தொகுதியிலும் தாவேக்காவுடைய எந்த எம்எல்ஏ வேட்பாளர் களத்துக்கு வந்து பரப்புரை செஞ்சாங்கன்னு சொல்லி பரப்புரை செய்து மட்டும் இல்ல, பல இடங்கள்ல திமுக அதிமுக பேமெண்ட் வாங்கிட்டு வீட்டுல படுத்துட்டாங்க. அண்ணன் ஒரு வெளிப்படையாக சொல்ல முடியும், நிறைய வேட்பாளர்கள் அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும், வெளியவும் பேசியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். இல்ல நான் இன்னைக்கு அமைச்சராகவும் இருக்காங்க. நாங்க சொல்லலைங்க, தாவேக்காக்குள்ள இருந்து வந்து எங்களுக்கு சொன்ன செய்தி தான் நாங்க சொல்றோம். இப்போ ஒரு வேட்பாளர் வந்து அந்த தொகுதியில வந்து ரொம்ப வருஷமா உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல நீங்க நிப்பாட்டாம வேற இடத்துல நீங்க நிப்பாட்டுறீங்களே, அதுதான் தோல்விக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப எளிமையா ஒரே ஒரு கேள்விங்க. இப்போ விஜய் என்னன்னா, விஜய் நிறுத்தின ஏதாவது ஒரு வேட்பாளரை யாருக்காவது தெரியுமா? வாக்கு செலுத்தினவங்களுக்கு கூட தெரியுமா? அதெல்லாம் பார்த்து இங்க வாக்கு செலுத்தலங்க, அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லாதீங்க. விஜய் நீங்க சொன்ன கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இனி வந்து நானும் அதை இந்த கருத்தை வந்து நான் சீமானோட சொல்லியிருக்கிறேன். கட்சியில் அடையாளப்பட்ட மாவட்ட செயலாளர்களை நம்ம களத்தில் நிப்பாட்டணுங்கிறத அண்ணன் சீமான்ட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்தும் வந்து கட்சி தலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். அண்ணன், திரைக்கவர்ச்சியில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார்படுத்த முடியல, இதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கடந்த அரசியல்லாம் இப்போது வரப்போகிற அரசியல்லாம் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? இடைத்தேர்தலில் வந்து சீமான் அண்ணன் வந்து இது அம்பாசமுத்திர தொகுதியில் வந்து நிற்கிறதா வந்து செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்குது. தொடர்ந்து 3 பெரிய கட்சியுமே இப்போ கூட்டணி சேரப்போகுது. இப்போ அந்த தொகுதியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த திரைக்கவர்ச்சி பிம்பத்தை நீங்கள் எப்படி கையாள்வ போகிறீங்க? இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு கவர்ச்சி தான், இது ஒரு நிலையான கவர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்னா வெறும் திரைக்கவர்ச்சியின் மூலமாக மட்டும் வெற்றி பெறலை. அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 18 ஆண்டுகள் வந்து திமுகவில் பயணப்பட்டார். அதுக்கப்புறம் திமுகலேருந்து சரிபாதி பிரிச்சுட்டு வந்து அவருடைய திரை கவர்ச்சியும் பயன்படுத்தி கொண்டார். அதனால் அவர் நிலைத்து 2 முறை ஆட்சி பிடித்து இன்றைக்கும் ஒரு பெரிய தலைவர். இயல்பில் ஒரு நல்ல மனுஷன், புரியுது உங்களுக்கு? இயல்பில் அவர் நல்ல மனுஷன், மக்களோட மக்களாக நின்றவர். அவருடைய வீட்டு கதவுகள் மூடியதாக வரலாறே கிடையாது. ராமாபுரம் தோட்டத்து கதவுகள் மூடியதாக வரலாறு கிடையாது, இங்கே திறந்ததாக வரலாறே கிடையாது. அவர் வந்து பத்திரிகையாளராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாரையும் அணுகுவார். ஒரு கிராமத்துக்கு போனால் ஒரு கிளவி, ஒரு வயதான பெண்மணி இருந்தால் கட்டிப்பிடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு மக்களோட தலைவர். அதனால் அவர் நிலைச்சார். அந்த ஃபார்முலா இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது.
இவர் வந்து ஒரு ரொம்ப மூடிட்டு, அதாவது எல்லாரும் சொல்கிறது, அவருடைய நண்பர் ரஞ்சித் சொல்கிறார். ரஞ்சிதா ஒரு பேர் என்ன வர தம்பி? இல்லை இல்லை, அவர் நண்பர் ஒருத்தர் இந்த 50 பேர் ட்ரெயினில் வந்து சஞ்சீவ். அந்த சஞ்சீவ் சொல்கிறாப்புல 4 மணி நேரம் ஜன்னலை மட்டும் பார்த்துட்டு போகிறான். 4 மணி நேரம் ஒருத்தர் ஜன்னலை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான மனநிலை கொண்டவராக இருப்பார்? அதுக்கு ஒரு பெரிய ஒரு யோகாலாம் பயிற்சி பண்ணால் நம்ம போதி தர்மர் காலத்தில் தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. போதி தர்மருக்கு அப்புறம் இவர் தான் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி சட்டசபையில் உட்காந்துக்காரு பாருங்க, அப்படியே உதவி ஸ்டாலின் பார்த்துட்டு. அதுதான் அவருடைய ஒரிஜினல் மனநிலை. இந்த மாதிரியான கொண்டவர்கள் வந்து இப்போ தான் மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இவர் யார், இவருடைய இயல்பான மனநிலை என்ன, இவருடைய உண்மையிலே இவருடைய தாட் ப்ராசஸ் என்ன, இவர் என்ன செய்ய போகிறாரு, ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. கோயம்பேடில் நேற்று வந்து கழிவுநீர் ஆலை சுத்திகரிப்பு நிலையம் அதை பார்வையிட வராரு. அதில் பார்வையிட என்ன இருக்குது? அதில் பார்வையிட என்ன இருக்குது? அது உங்கள் வேலையா? நேராக போய் கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் வாங்கி ஒரு மடக்கு முடிஞ்சு அன்னைக்கு ரீல்ஸு காலி. அப்படி இப்படி ரீல்ஸ் தான் போட்டுருக்காரு ஒழிய இந்த 2 மாதத்தில் என்ன திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்திருக்காரு. இதை நாம் தமிழர் கட்சி மக்கள் மத்தியில் கொண்டு போய் எடுத்துரைக்குது. இன்னொன்று, தேர்தல் பரப்புரையில் சொல்கிறாரு, நான் வெற்றி பெற்றால் உடனடியாக, இது வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது, என்னுடைய உத்தரவாதம்ங்கிறார். வெற்றி பெற்றால் 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு உள்ளே விவசாயம் செய்து கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு முழுமையாக தள்ளுபடினார். முதல் வாக்குறுதி கையெழுத்து போட்டிருக்காரு. 5 ஏக்கருக்கு உள்ளே வாங்கினா 50,000 வாங்கியிருந்தா தள்ளுபடி, 75,000 வாங்கியிருந்தா பாதிக்கு பாதி தள்ளுபடி. எவ்வளவு நயவஞ்சகமான ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து விவசாயம் 10 மாதத்துக்குள்ள தான், அதுவும் 10 மாதத்துக்குள்ள தான், 10 மாதத்துக்குள்ள வாங்கியிருந்தா. ஒரு விவசாயி 5 ஏக்கர்னா என்ன, 10 ஏக்கர்னா என்ன? விவசாயிக்கு கடனே அதிகபட்ச கடன் 3 லட்சம் தான். குறைந்தபட்சம் 90,000, அதிகபட்சம் 3 லட்சம். ஒரு 3 லட்ச ரூபா கடனை கூட ஒரு அரசா தள்ளுபடி பண்ண முடியாதா? இல்லை, ரிசர்வ் வங்கி வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நெறிமுறைகள் இருக்குது, 2 லட்சத்துக்கு கீழே வாங்கினா மட்டும் தள்ளுபடி பண்ண முடியும். அது வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா தெரியாதா? மகாராஷ்டிரா அரசாங்கம் மொத்த விவசாயிகளுக்கும் நீ 10 வருஷம் வாங்கினாலும் சரி, 3 லட்சம் வாங்கினாலும் சரி, மொத்தமாக தள்ளுபடி பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா பண்ணியதை ஏன் தமிழ்நாடு பண்ண முடியல? ஒரு விவசாயியாக பிறக்கலை, ஆனால் விவசாயியோட வழி தெரியும்னாரு. வழி தெரியும்னு சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு நீங்கள் வழியை கொடுத்துக்காரு. ஒரு விவசாயி சொல்கிறாரு, நான் வந்து கடன் வாங்கியிருந்தேன் 1.5 லட்ச ரூபா, தள்ளுபடி பண்ண முடியல. ஒருவேளை கரூர் கூட்டத்துக்கு போய் நான் செத்துருந்தா 30 லட்ச ரூபா பணமும் கிடைச்சிருக்கும், எனக்கு வேலையும் கிடைச்சிருக்கும், அப்படி செத்துருக்கலாமோன்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடிய தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா திமுக இல்லை, ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க, அதிமுக அதை தான் பண்ணாங்க. அதிமுகவுக்கு கேள்விக்கக்கூடிய உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, ஆனால் தகுதி இல்லை. அப்போ தகுதியான கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கி மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தேடுறான். இவர் சொன்ன மக்கள் கிடையாது, இன்ஸ்டாகிராம் மக்கள் கிடையாது, உண்மையான மக்கள். அது சகோதரியோட கேள்வியில ஒரு நியாயம் இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப ஏக்கத்தோட நாங்க இதை எப்படி என்கவுண்டர் பண்றதுன்னு கேட்டாங்க. அதுதான், நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கலாம், ஆனா வந்து கண்மூடித்தனமா அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நாங்க ஏத்துக்கொள்வோங்கிறது தவிர ரொம்ப ரேஷனலா இங்க நம்ம திங்க் பண்ணணும். அவங்க செய்யறதுல என்ன பிழைகள், எவ்வளவு பொய் செய்திகள் வெளியில வருது அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். திரைக்க வச்சு விழுமாங்கிறது அவங்களுக்கு, திரைக்க வச்சு விழுந்துருமாங்கிறது, அடி வாங்குறப்ப விழுந்துரும். இப்ப இந்த கரூர்ல வந்து இந்த அரசு விளங்குறாங்கல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அன்றைய திமுக அரசு, பாஜக, தாவேகான்னு சராசரியா 30 லட்சம் கொடுத்துருக்காங்க. 35 லட்சம் 30 லட்சம் கொடுத்த பிறகு கூட அது போதுமானதில்லை, அரசு வேலை அப்படின்னு போகுது. இங்கே பெரியபாளையம் பக்கம் வந்து அமோனியா வாயு கசிவு 18 பெண் தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு அதிகபட்சம் கொடுக்கப்பட்டது 2 லட்சம். இது போதுமானது இல்லைன்னு இடதுசாரிகளே சொல்கிறாங்க. ஒரு 10 லட்சமாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதுக்கு நிவாரணம் கொடுக்கல. அப்போ இதுக்கு வந்து அரசு வேலை முனை போட்டிருக்காங்க. இன்னொரு செய்தி என்னன்னா, கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு 30 லட்சம் வந்துருச்சு. இப்போ அரசு வேலைங்கிற வரைக்கும் வந்துட்டாங்க. அதே சமயத்தில் கரூர் நெரிசலில் காயம்பட்டவங்க இருக்காங்கல்ல, காயம்பட்டு சிகிச்சை பெற்று போனவங்க 104 பேர். அந்த 104 பேருக்கும் சராசரியாக 2 லட்சம் தர்றேன் அப்படின்னு தாவேகா அரசு கட்சி சார்பாக அறிவிக்கப்படுது. அன்னைக்கு அரசு சார்பாக, திமுக முந்தைய அரசு இருக்குல்ல, அரசு சார்பாக 1 லட்சம் கொடுத்துட்டாங்க. ஆனால் தாவேகா அரசு இந்த நொடி வரைக்கும் 2 லட்சம் தரலை. ஏன் தரலை கேட்டால் ஆதரவு சொல்கிறாரு, தகவலை திரட்டிக்கிட்டு இருக்கங்கிறாரு. 2 மருத்துவமனை, மிஞ்சி போனால் 3 மருத்துவமனை. அந்த தேதிகளில் யார் வந்து அங்கே வந்து சேர்க்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்சால் கெட்ட தெரிஞ்சுக்க போகுது. ஆனால் அரசு ஆன பிறகு கூட, 50 நாள் ஆன பிறகு கூட இது வரைக்கும் 1 ரூபா காசு தரலையே. ஏன் தரலை? இவங்க கூட்டத்துக்கு தஞ்சாவூருக்கு போய் ரெட்டை குழந்தைய பிறந்த ஒரு தம்பி விபத்தில் சிக்கிட்டு இறந்து போகிறார். இறந்து போன குடும்பத்துக்கு 1 ரூபா காசு விஜய் கொடுத்தாரு. சேலத்தில் வந்து ஒரு வடமாநில தொழிலாளர் வந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்து போகிறார். அதுக்கு ஒரு இரங்கல் போட்டாரா? அன்னைக்கு விக்ரவாண்டி மாநாட்டில் வந்து என் தங்கச்சி அனிதா இறப்பு வந்து என்னோட உடம்பிருந்த தங்கை வித்யாவோட இறப்புக்கு இணையானதுன்னாரு.
இந்த தாவேக ஆட்சி காலத்தில் 4 பிள்ளைகள் இறந்து போச்சு நீட் தேர்வால். நான் குற்றஞ்சாட்டில் தாவேக்காவை ஏன் இரங்கல் விட முடியல, இரங்கல் அறிக்கைன்னு சொல்ல முடியல. காவல் மரணம் போன தடவை சாரி வேண்டாம் நீதி வேணும்னாரு. இப்போ சாரியும் கிடையாது நீதியும் கிடையாது. அந்த குடும்பத்தார சொல்கிறாங்க ஒரு இரங்கல் அறிக்கை விட சொல்லுங்கன்னு, ஏன் விட மாட்டேங்கிறாரு? அப்போ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனித தன்மை கொண்ட போக்கு இல்லை. அதனால தான் கோவம் வருது, கொலவெறி வருது, முன்ன பின்ன வார்த்தைகளும் வருது. இது வந்து இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் இவங்க திரை மோகத்திலே இருக்காங்க. இதை வந்து நீங்க எப்படி கையாள அதாவது போறீங்க? எளிமையாக சொல்கிறேனே, இப்போ அண்ணனோட சேனலுக்கு வந்து 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அண்ணன் வந்து காணொலி போட்டால் அவ்வளோ பேர் சென்றடையுது. அதே போல் அதிக சப்ஸ்கிரைபரை கொண்டிருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் விஜய். அவருக்கு ஒரு 5 கோடி சப்ஸ்கிரைபர் இருக்கான். 5 கோடி பேரில் 1 கோடி பேர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அதாவது தொலைபேசியை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் கிரகாம்பெல்ல ஆதவர்ஜுனா அப்படின்னாலும் ஆமாம். சூரியன் வந்து கிழக்க உதிக்கல மேற்க உதிக்குது, வடக்கு பக்கமாக போகுதுண்ணா ஆமாம் நான் காலைல பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 50 லட்சம் பேர் இருக்கேன். என்ன சொன்னாலும் வேத வாக்கு இல்லை, அவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறதே விஜய் தான் இருந்தாலும் நம்பிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னத்தை பேச? அப்போ இந்த கண்மூடித்தனமான கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் இந்த 5 ஆண்டுகளாக அடி வாங்கி மிதி வாங்குறப்ப அப்போ இந்த மயக்கமெல்லாம் தெளியும். அது நாங்கள் சொல்ல தம்பி, திரைக்கவர்ச்சிக்கு சரியான சொன்னீங்க. ஒரு தங்கச்சி வந்து ஏப்ரல் மாதம் வீடியோ போட்டிருக்காங்க. ஐயோ நான் விஜய்னா பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. அதே தங்கச்சி குழந்தைய வச்சுக்கிட்டு அண்ணா 2 மணி நான் கண்ணு வரலண்ணா என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீடியோ போடுது. மாறுதில்ல? அடி வாங்கும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவாங்க, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். புரியுதுல்ல? இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஆங்கிலத்தோட வார்த்தை உண்டு, பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அதாவது ஒரு பிரபலத்தை தன் வாழ்க்கையோடு பிணைச்சிக்கிறது, அந்த பிரபலத்துக்கும் தனக்கு ஒரு உறவு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிஜ உறவையும் கற்பனை உறவையும் போட்டு குழப்பிக்கிறது. இந்த வியாதி யாருக்கு இருந்துச்சுன்னா மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவரோட ரசிகர் கூட்டத்துக்கு இருந்துச்சு. அதே போல் இங்கே இருக்குது. அதனால தான் என் கணவனை விட விஜய் மாமா முக்கியம்னு சொல்கிறதெல்லாம். அதாவது என் குழந்தை வந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, நான் விஜயை பார்க்க வந்தேன்னு சொல்கிறது எல்லாமே இந்த உளவியல் தான். எக்ஸாம் விஜய் வந்து திரும்ப இதை வந்து ஊக்குவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு பிள்ளையா வச்சுக்கோங்க, ஒரு விஜய் இருப்பார் அப்படிலாம் பேசுறாரு. அவரும் திரைப்படத்தில் பார்க்குற விஜய் தான் நிஜ விஜய் என்பது போல அவர் வந்து பேச்சு அமைக்கிறார். எனக்கு பணமா சனமானு கேட்டால் எனக்கு சனம் தான் முக்கியம். யாரு கேட்டாப்ப டேலாக்கு. அப்புறம் வந்து நான் மக்கள் பணத்தை தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். அப்புறம் ஏண்டா இந்த விஜயை தொட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஜனநாயகம் படத்துக்காக எழுதி அதாவது கழிச்சு கட்டின வசனம். அதுக்கெல்லாம் இங்கே கொட்டுறது. ஏன்னா இப்போ ஒரு கேள்வி தானே, லஞ்ச முள்ள இருக்குன்னு சொல்கிறோம்ல, இதில் தாவேக்கா சொல்லுது இல்லை, இதில் இந்த முறை ஜனநாயகன் படம் வந்தப்ப பிளாக்ல டிக்கெட் விற்க பிடிச்சா இல்லையா? இவ்வளவு நாள் என்ன நடந்துச்சுன்னா டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்கே நின்றுட்டு பிளாக்ல எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ கவுண்டர்லேயே பிளாக் டிக்கெட் விற்கிறான். இணையத்தில் பதிவுன்னா 200 ரூபா கட்டிட்டா டிக்கெட்டை வந்து அங்கே டோக்கன் எடுத்துக்கிட்டோம் 200 ரூபா, கன்ஃபார்ம் பண்ண 700 ரூபா அனுப்புங்கிறேன். இந்த திரையரங்க கட்டணம் வசூலிக்கிறது இருக்குல்ல, இது யார் கீழே வருது? உள்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. உள்துறை அமைச்சர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இங்கே திரையரங்க கட்டணத்தை வந்து நீங்கள் சரியாக நிர்வகிக்க முடியலையே. பாட்டிலுக்கு 10 ரூபா கூட விற்றா தப்பு தான், அது நாங்களும் கேட்குறோம். ஆனால் நீங்கள் திரையரங்க கட்டணம் வந்து 800 ரூபா கூட வைக்கிறாங்களே. அப்போ இது இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, ஒரு எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்துக்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்ம ஜந்தர் மந்தரில் போராட்டம் பார்த்தோம். போராட்டத்துக்கு வந்தவங்க அரசியல் கட்சி சாராத நபர்களை தான் அதிகமாக பார்க்குறோம். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளான போராட்டம் தான், அரசியல் கட்சிகள் சாராத போராட்டம். இந்த மாதிரி மாணவர் இப்போ நம்ம போராட்டத்தை நம்ம ஒருங்கிணைக்கும் போது மாணவர்களையோ இல்லை மற்றவங்களையோ கொண்டு வந்து சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு பார்க்குறோம். ஆனால் எல்லா அரசியல் கட்சிக்கு மேலேயும் ஏதோ ஒரு வெறுப்பு வந்து மக்கள் இளைஞர்களுக்கு இருக்குது. அதனால தான் போராட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் எந்த அடையாளமும் இல்லாமல் மாணவர்களும் போராட்டம் வரும்போது ஜல்லிக்கட்டுக்கோ இல்லை ஜந்தர் மந்தருக்கோ போகிறாங்களோ, எல்லா அரசியல் கட்சி மேலேயும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்போ இல்லை வந்து இளையாமையோ இருக்கோ? அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு கட்சி அப்படிங்கும்போது இப்போ திமுக போராடுது அப்படின்னா திமுகவை தவிர யாரும் போக மாட்டாங்க. அதிமுக அழைக்கும் போது அதிமுக தவிர யாரும் போக மாட்டாங்க. பிஜேபி அழைக்கும் போது பிஜேபி தவிர யாரும் போக மாட்டாங்க. நாம் தமிழர் அழைக்கும் போது நாம் தமிழர் தவிர யாரும் போக மாட்டாங்க. மாணவர்களும் போது இவங்க எல்லாரும் வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து நமக்கு பாலநிலத்தில் போராட்டம், அங்கே திமுகவும் போனாங்க, நாங்களும் போனோம், பல்வேறு இயக்கங்களும் போனாங்க. ஆனால் மாணவர்கள் நடத்துகிறாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் எல்லா மாணவர்களும் சேர்ந்து நடத்துகிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் ஆதரவு. ஒரு கட்சி அப்படிங்கும்போது அங்கே ஒரு கட்சி சார்பாக போயிடும். மாணவர்களுக்கு வந்து கட்சியின் மீது எல்லா கட்சி மீது வெறுப்பு இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்.
எல்லா கட்சியிலையும் மாணவர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் இருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, தாவேக்கள் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்களுக்கு அரசியல் மீதோ இல்லை எல்லா கட்சியில் மீதோ மொத்தமாக வெறுப்பு இருக்கிற எந்த கட்சியுமே சரியில்லை அப்படின்லாம் ஒரு பார்வை இல்லை. இல்லை இப்போ அரசியல் காலத்தில் வந்து விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து தமிழ் தேசியம் திராவிடன்னு சொன்னாலும் அவரை பார்க்குறவங்களுக்கு அந்த ஐடியாலஜி தெரியாது. இங்கே தெரியாது. இல்லை அவருக்கும் தெரியாதுன்றது நம்மளுக்கு வெளிப்படையே தெரியாது. தெரியும், எங்களுக்கு தெரியும், அவர் தெரியாதுன்னு தெரியும். இல்லை ஆக்சுவலி நான் என்ன வரேன்னா, இங்கே வந்து மக்கள் வந்து ஐடியாலஜியை பார்த்து ஓட்டு போகிறத தவிர்த்துட்டு வராங்களோ அப்படின்றதான். எல்லாமே வந்து பொலிட்டிக்கலாக இருக்கதான் ஆசைப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தவிர்த்துட்டு வர்றது சரின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை தவறு தான், ஆனால் அதுதானே இங்கே தவறு சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். இல்லை, இது வந்து இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் அவர்களோட செயல்பாடுகள்னால விளைந்தது தான். அவங்க தான் இந்த திரை கவர்ச்சியை பெரிய அளவுக்கு வளர்த்து அரசியல் களத்தில் அறுவடை செய்ததும் அவங்க தான். அரசியலை பேசாதன்னு மாணவர்கள் கிட்ட இருந்த அரசியலை மட்டுப்படுத்தினதும் அவங்க தான். அவங்க செஞ்சதோட விளைவு தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம். இதை திரும்ப மாற்ற வேண்டியிருக்கு, திரும்பவும் அரசியல் படுத்த வேண்டியிருக்கு, மாணவர்கள்கிட்ட போய் அரசியல் பேச வேண்டியிருக்கு. அது எப்படி அவங்கள பாதிக்குதுங்கிறத அவங்கள உணர வைக்க வேண்டியிருக்கு. உணர்ந்தா தானா இன்னைக்கு நிக்கிற அந்த திரை கவர்ச்சியெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆட்சி அதிகாரம் என்ன, கவர்னன்ஸ்னா என்னங்கிறது புரிந்தா யார் அதற்கான தீர்வு தராங்களோ அவங்கள நோக்கி 2018-19 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக எல்லா கல்லூரிகளையும் அண்ணன் சீமானவர்கள் பேச அழைக்கிறாங்க. குறிப்பாக திருச்சியில், கன்னியாகுமரியில், சென்னையில் பல்வேறு கல்லூரி அழைக்கிறாங்க. கல்லூரியில் போய் அண்ணன் சீமானவர்கள் அரசியல் பேசுகிறார். காடு வளம்னா என்ன, கனிம வளம்னா என்ன, இயற்கையை ஏன் பாதுகாக்கணும், மொழி பெருமை குறித்து பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் குறித்து பேசுகிறாங்க, இந்த நிலம் குறித்து பேசுகிறாங்க. நாம் தமிழ்ச்சி ஓட்டு போடலாம் கேட்டதில்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கிறாங்க. தமிழர்களுடைய வரலாறு குறித்து பேசுகிறாங்க. தொடர்ச்சி அப்படி பேசுகிறோடனே மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்னென்னா, கல்லூரிகளில் இனிமேல் அரசியல் கட்சி தலைவர்களை அழைக்கக்கூடாதுன்றாங்க. வச்சுக்கிட்டீங்களா? அப்படியே அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் உருவாகி ஒவ்வொரு கல்லூரியிலையும் படத்தின் ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெட் ட்ரோன் ஒரு படம் வெளிவருது. ரெட் ட்ரோன் வச்சுக்கல, ஏதோ ஒரு படம், ஜனநாயகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு படம் வச்சுக்கோங்க. இந்த படம் வெளியிட்டோன்னே இந்த படக்குழு என்ன பண்ணுது, நேராக கல்லூரிக்கு போகிறது. கல்லூரி மாணவர்கள் அழைச்சி இந்த படக்குழு உட்காந்து டிஸ்கஷனு, இந்த படக்குழுவை பற்றி பேசுறது. முழுக்க தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரியிலையும் திரைப்படம் சார்ந்த ஆளுமைகளை, திரை சார்ந்த ஆளுமைகளை அழைச்சிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஆனால் அரசியல் பேசக்கூடாது. இது யாருடைய தவறு? இங்கே இருக்கிற திராவிட கட்சியோட தவறு. அண்ணாவுக்கு பிறகு வந்த தலைவர்கள், குறிப்பாக அண்ணாவே இருக்கட்டும், மாணவர்களை வந்து அரசியல்படுத்தவில்லை. மாணவர்களால் தான் திமுக வெல்லுது. ஆனால் மாணவர்கள் அமைப்புகளை கலைக்கிறாங்க. கல்லூரியில் தேர்தல் நடத்தப்படுது. முன்னாடிலாம் வந்து லைலா கல்லூரி மாணவர் தேர்தல் நடக்கும். இந்த மாணவர் தேர்தலுங்கிற கான்செப்டே மொத்தமாக முடிச்சிட்டாங்க. முடித்து மாணவர்கள் அன்றைக்கி தேர்தல் நடத்தும் போது அவன் வந்து வலதுசாரி இருப்பான், இடதுசாரி இருப்பாங்க, பல்வேறு அமைப்பை சார்ந்தவர் இருப்பாங்க. அங்கேயே ஒரு அரசியல் பார்வை உருவாயிரும். அங்கே தமிழ் தேசியவாதிகள் இருப்பாங்க, அம்பேத்கரிஸ்ட் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். எது சரியான அரசியல் பார்வை உருவாகும். இன்றைக்கி அந்த வட்டம் சுருங்கிருச்சு. புரியுதா உங்களுக்கு? கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாது, பள்ளிக்கூடங்களில் அரசியல் பேசக்கூடாது, தேநீர்களில் அரசியல் பேசக்கூடாது, முடி திருத்தகத்தில் அரசியல் பேசக்கூடாது என்று இளைஞர்கள் அரசியல் பேசக்கூடாது தடுத்துற விளைவு அவன் முழுக்க சினிமாத்தனமாக மாறினான். இனி மீண்டும் அவனை அரசியல்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த தேவையை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, இப்போ வந்து விஜய்க்கு வந்து 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் மாதிரி இருக்காங்க, யார் எதை சொன்னாலும் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கூட்டத்தை அரசியல் படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்புன்னு சொல்கிறீங்க. அவங்கள நம்ம தற்கொலைன்னு சொல்லிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இப்படிதான் எங்களை தற்கொலைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்குறான். அப்போது அவங்களுடைய லாங்குவேஜில் நம்ம பேச தவறணுமா? நம்ம கூழாங்களை தான் பொறுக்க முடியும், குப்பையை பொறுக்க முடியாது. ஆனால் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்குறோன்னா, சீமான் அண்ணன் பேசுகிற மாதிரி, இது ஏன் கட்சிடா, நான் சொல்கிறது தான் இந்த இடத்துல, நீ இஷ்டம் இருந்தார் இல்லைன்னா போயிடுன்ட்டு அப்படி பேசுகிறவங்கள பார்த்தோன்னா அவங்க தான் வந்து கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டிருப்பாங்க, அது ஃபண்டு கலெக்ட் பண்ணிருப்பாங்க, சந்தைகளில் போய் பேசியிருப்பாங்க, தெருமுனைகள் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரே நிமிஷம், அந்த உட்கட்சின்ற தாண்டி ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்துருச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, லைக் போடுறாங்க அந்த இடத்துல. அதாவது அண்ணன் தனிப்பட்ட முறையில் பேசி அனுப்பக்கூடிய அந்த ஒளி நாடாவை எடுத்து வெளில விடுறது எவ்வளவு அநாகரியம். அதை செய்யற ஆள் எப்படிப்பட்ட ஆள்? அது ஆல்ரெடி அண்ணன் ஃபோனும் திருச்சி ஸ்பீன் பண்ணாங்க, அதுவும் பார்த்தோம் நம்ம. ஏன்னா அப்ப அண்ணனை குற்றப்படுத்தணும், தான் தரப்பை நியாயப்படுத்த நோக்கம். ஏன் அலைபேசியை பறிச்சு ஆடியோ எடுத்து வெளிப்படுறதும் ஆடியோ லீக் பண்றது ஒண்ணா? இல்ல தப்பு தான். நீங்க நான் போயிட்டு இருக்கேன், இப்போ டக்குன்னு பறிச்சுட்டு ஓடிடுறீங்க. இல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன் இல்ல, கண்டிப்பா தப்பு. ஆனா அண்ணன் பேசுற விஷயம் மீடியாக்கு வந்துருக்கு, அந்த இடத்துல நீக்கிறதுக்கு அப்புறம் வந்துருக்கு. இது அதாவது தலையும் புரியாம வாழும் புரியாம பேசக்கூடாது. ஒரு தொகுதியில ஒரு பொறுப்பாளர் அறிவிக்கிறோம், வேட்பாளர் அறிவிக்கிறோம், அவர் நான் வேலை செய்ய மாட்டேன், அவரை நான் ஏத்துக்க மாட்டேன்னா, அப்போ நீ இது ஏற்றுக்க மாட்டேன்னா நீ வேற ஒரு கட்சிக்கு போடணும்னு சொல்ல முடியும். ஒரு கட்சி தொண்டனுக்கு, ஒரு நிர்வாகிக்கு அடிப்படை குணங்கிறது தலைமைக்கு கீழ்ப்படிதல். என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யணும். நான் செய்ய மாட்டேன், நம்பிக்கை இல்லைன்னா வேற அமைப்பு பூசிடலாம். அதுதான் அண்ணன் சொன்னாங்க. அதில் பின்புலம் என்ன, எதுக்காக சொன்னார், எதையுமே பார்க்காம அண்ணன் வந்து போக சொல்லிட்டாரு அப்படின்னு. அதாவது சாமானியர்களை பூரா அங்கீகரித்து மாவட்ட பொறுப்பில் வேட்பாளரை அமைச்சிருப்பது நாம் தமிழர் கட்சி தானே. தூத்துக்குடியில் ஒரு அடையாளப்பட்ட ஒரு பெண்ணு, அவங்க தாவேக்காவோட விஜயனுடைய கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ரசிகை, மக்கள் இயக்கத்தை இருக்காங்க.
அவங்க தான் மாவட்ட செயலர் அறிவிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அவங்கள அறிவிக்காமல் இன்னொருத்தர் அறிவிக்கிறாரு. உடனே இந்த அம்மா போய் பனையூரில் விஜய் வீட்டுடைய அலுவலகத்து வாசலில் வண்டியை பறிக்குது. வண்டியை கூட வந்து இது பண்ணாமல் வண்டியை மேலே ஏற்று தம்பி பாடின மாதிரி என் வண்டி மேலே ஏறி என்னை பார்க்க வந்த சாவுங்கிற மாதிரி வண்டியை நேரம் ஏற்றிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நாம் தமிழ் கட்சி தலைமை சீமானவர்கள் அந்த இடத்துல இருந்தால் வண்டியை விட்டு இறங்கி என்ன தங்கச்சி உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? கட்சிக்காரங்களை வந்து எப்படி அணுகணும், எப்படி இது பண்ணும்போது அண்ணன் சீமானவர்களுக்கு தெரியும். நீ அண்ணன் தம்பி சொன்னது போல இது போல கட்சிக்குள்ளே உள்முரங்களை ஏற்படுத்தி இவர் தான் வேட்பாளரை போடணும், இவர் வேட்பாளரை போட தான் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றவங்கள எந்த கட்சியாக இருந்தாலும் விமர்சிக்க தான் செய்யும். அது அவருடைய என்ன சொல்றது, அந்த அண்ணன் சீமானவர்களுடைய பெருந்தன்மையில் குரல் பதிவு போடுவாங்க. எந்த கட்சி தலைவனையும் நீங்கள் எளிதாக அணுக முடியாது. நீங்கள் அண்ணன் திருமாவளவனோ இல்லை அண்ணன் வன்னியரசோ இல்லை தனியரசோ யாரோட நீங்கள் அலைபேசியில் பேச முடியாது. சாமானிய மனிதர்கள் நீங்கள் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் பேசலாம் நினச்சா நீங்கள் இப்போ கேட்டால் பதில் சொல்லுவார். எளிமையாக எல்லாரும் அணுகுவதனாலேயே அவங்க என்ன நினச்சிறாங்கன்னா சீமானன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக அணுகிறது. இல்லை இப்போ நீங்கள் விளக்கம் தரீங்களா? பொதுவாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா கட்சியில் இப்போ நம்ம வேலை பார்ப்போம், தூக்கி எறிஞ்சிருவாங்க கட்சி. இப்போ அவங்க அந்த குரல் பதிவு வெளியில வந்தது தப்பு, உட்கட்சி பிரச்சனை வெளியில வந்தது. அவருடைய கேள்வி என்னவாக இருக்கு? இல்லைன்னா வெளியில ஒரு கட்சி சாராத ஒரு நபர் எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி நடத்துறாரு, போர்க்கொடி தூக்கிட்டு ஓன் பேச்சை எந்த கட்சி கேட்கிறானோ அங்க போ, சொல்றது செய்யறதா இருந்தா இங்க இரு, இல்லைன்னா போங்கிறப்போ அதனால்தான் நாம் தமிழர்களிலிருந்து முக்கியமான தலைவர்கள் அடிக்கடி வெளியேறாங்களா, சீமானுடைய அவங்க கட்சி பிரதிநிதி நடத்துற விதம் சரியில்லையோங்கிறத சந்தேகத்தை ஏற்படுத்துது இது மாதிரியான ஆடியோ லீக். அதுக்கு பின்னாடி தாவேக்காவில் வந்து பல தொண்டர்கள் தன் வாழ்நாளே விஜய் பார்க்க முடியாது, பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் எந்த கட்சியில் உண்டு, அதாவது அண்ணன் சீமான் வீட்டு அந்த மேஜர் இருக்குல்ல சாப்பிட்றாரு, அங்கே கட்சி தொண்டை போய் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எந்த கட்சி தொண்டை வந்து தலைவரோட வீட்டில் போய் அவங்க சாப்பிட்ற மேஜர் இதில் சாப்பிட முடியும்? இது தாவேக்கால எல்லாரும் போய் பார்க்கலாமா? விஜயபாஸ்கரும் இந்த விராலிமலை விஜயபாஸ்கரும் இன்னும் பார்க்கவே இல்லை. இல்லை நான் பார்க்க முடியாதுன்னு பார்த்துட்டாங்க கடைசியா அந்த இதுல நீலங்கரையில கட்சி அலுவலகத்துல வச்சு. இருந்தாலும் புஷியானதை தவிர்த்து வேற யாரும் தான் மீட் பண்ண முடியாது. கடம்பூராஜெல்லாம் பார்க்கல நினைக்கிறேன். கடம்பூராஜெல்லாம் பார்க்கல, அவர் வாழ்நாளுக்கும் பார்க்க முடியாது. இல்ல ராஞ்சி சம்பத் ஒரு தடவை பார்த்தாரு. இல்ல அந்த மாதிரியான ஆடியோ லீக் அப்பதான் வந்து கட்சி மேல அவர் முதல்ல என்ன நடந்தது, எப்படி நடந்துட்டாரு, அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகி எப்படி அவர் செயல்பட்டாரு அதை பார்க்கணும்ல. அவர் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன், அவரை சேர்த்துக்க மாட்டேன், அவரை நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு தலைமை ஒரு வேலை திட்டத்தை கொடுத்து செய்ய சொல்றப்ப செய்ய மாட்டேன்னு நிக்கிறப்ப அவர் எப்படி என்ன சொல்றது? இதுக்கு இது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய உள்கட்சி விவகாரம். இதே வந்து நீங்க ஒன் இந்தியா இதுக்காக நிகழ்ச்சி நடத்தலையே. இந்த மாதிரியான லீக் தான் அந்த கட்சியுடைய பெயர் வந்து பொதுவெளியில இது மாதிரி நடக்குதே, அப்ப இப்படிதான் இருக்குமோ ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காரு, அது வெளியிடுறாங்க. அப்ப வெளியிடுறது யாரா இருக்கும்? நீங்க அது சரியா ஆடியோ வச்சுதான் அண்ணன் சீமான் அவர்களை வந்து மதிப்பிடுவீங்களா? பல மணி நேரங்கள் வந்து மேடையில் பேசியிருக்காரு, பல்லுயிர்களை பத்தி பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசுறாரு. கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ் தேசிய நாம் தமிழர் அரசியல். அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் வந்து இடதுசாரி கூட்டங்களில், முற்போக்கு கூட்டங்களில், பெரியாரிய கூட்டங்களில், அம்பேத்கரி கூட்டங்களில் 30 வருஷமா ஒருத்தர் களத்தில் நிற்கிறாரு, அரசியல் பண்றாரு. அதை வச்சு மதிப்பிட மாட்டேன். 3 நிமிஷம் வச்சுக்கிற ஆடியோ வச்சு தான் சீமான மதிப்பிடுறாரு. சமூக ஊடகம் அததான் வந்து எடுத்து பொதுக்கூட்ட மேடையில் பேசாத வந்து வாழ்க்கையில் கிடையாது, அது செய்தாக்கள் கிடையாது. யாருக்கோ போட்ட குரல் பதிவு எடுத்து செய்தாக்குறாங்கன்னா ஊடகங்களின் நோக்கம் என்ன? பொதுக்கூட்டத்தை பேசுறாரு, எண்ணற்ற செய்திகள் சொல்றாரு, அதை வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தலாம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே, அதை செய்தி ஆக்க மாட்டேங்கிறாங்களே. நாம் தமிழர் கட்சியில் இப்போ வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்கோம், அதாவது 1000 பேர் சேர்றாங்க வரக்கூடிய 2ஆம் தேதி நிகழ்வுன்னு. எத்தனை ஊடகங்கள் செய்தி ஆகும்? ஆகாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்றது வெளில போறாரு, செய்தியா மாறும். விடுமான கார்த்திக்கும் சாட்டை திருமணம் வெளியான ஆடியோ அப்படின்னா இது பெருசா பேசுவாங்க. இப்போ நான் சும்மா திட்டி ஒரு ஆடியோ போட்டு தான் பரபரப்பாக்கணும் போல இருக்கு. நீ ஜெயிக்கணும்னா நான் உன்னை திட்டி ஒரு ஆடியோ போடுறேன். வாழநிலம்ல நடந்த அந்த போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளானது. அப்போ மிக கடுமையா தாவேக்க அமைச்சர்கள் மீது நீங்க விமர்சனத்தை முன் வச்சிருந்தீங்க. ஜனநாயகன் படம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு, நாங்க வந்து 200 ரூபா 300 ரூபா கொடுத்து ஆட்களை உட்கார வைக்கல, இல்லைன்னா வந்து வெளிப்படையா நாங்க ஆனா தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் அங்க இருந்தாங்க, ஆனா எங்களை மட்டும் ஜனநாயகன் படம் பார்த்தாங்கிற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தாவேக்கா வந்து சுருக்கத்துக்கு முயற்சி நடக்குதா? ரோம் நகரம் பத்திரிகிறப்ப நீரோ மன்னன் பிடில் வாச்சான்னு அப்ப என்ன கேட்கலாம்? ஒரு மன்னனுக்கு பிடில் வாசிக்க கூட உரிமை கேட்க முடியாதா? அங்க பத்தியர் இது நீ எதுக்கு பிடில் வாச்சிட்டு இருக்கிற? ஜன கேள்வி. நாடே ஜனதாங்காக்க போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ ஜனதாங்கன்னு படம் அவசியமா? அது வந்து ஒரு படம் வெளியீடு அப்படி இல்லாமல் அமைச்சர்கள் போய் உட்காந்து பார்க்குறதும், தலைமைச் செயலகமே வந்து 3 நாள் இயங்காமல் இருக்கிறதும், அரசு இயந்திரம் முழுக்க அதுக்காக நிற்கிறதும். யோசிச்சு பாருங்க, குறுவை சாகுபடி
குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படலை. என்ன கர்நாடகா தண்ணி விடலை. அப்போ நீர்வளத்துறை அமைச்சர் புஷாந்த் என்ன சொல்லணும், நான் பேசி போராடி ஏதோ பண்ணி நான் தண்ணியை கொண்டு வந்துட்டேன், தண்ணி இட்டு வந்துடுறேன், தண்ணி இட்டு வந்துட்டாரு. அப்போ தண்ணி வரப்போகுது, தண்ணி வர்றனால, தண்ணி ரிலீஸ் ஆகிறனால அரசு வந்து திருவிழா போல கொண்டாடும், நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னால் நீர்வளத்துறை அமைச்சர். அங்கே தண்ணி ரிலீஸ் ஆகலை, அதை பற்றி கவலைப்படாமல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறத வந்து திருவிழா போல கொண்டாடணும்னா இது என்ன மாதிரி அணுகுமுறை? இது கோவம் வருமா வராதா? அதோட 41 பேர் கரூர்ல இறந்ததுக்கு கூட எந்த அமைச்சரோ எந்த எம்எல்ஏவோ இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க ஒரு சொட்டு தண்ணி எல்லாம் போய் பங்கர்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஜனநாயகன் படம் வெளியீட்டுக்கு வந்து எல்லாம் ஒரே பொருளை தான் செய்யல. ஜனநாயகன் கடைசி படம் இல்ல, இப்படி படத்தை எடுத்து அழுதுருக்காங்க. கரூர் பொறுப்பாளர் மதியழகன் அவர் வந்து ஜனநாயகன் படம் பார்த்தால் கொடுமை. கரூர்ல 41 பேர் சாகிறப்ப அவர் எங்க போனார்? அந்த அரசு பொது மருத்துவமனைக்கு வந்தார். அவர் தான் ஏற்பாடு பண்ணது. தண்ணி கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாம அம்போன்னு மக்களை விட்டு சாக விட்டதுல மதியழகனுக்கு முதன்மை பொறுப்பு உண்டு. அவர் செத்து விழுந்தப்ப அழுகலை, அன்னைக்கு ஓடி ஒழிஞ்சிட்டாரு. நீங்க படம் பார்த்து அழுகிறாருன்னா இதை பார்த்தா கோவம் வருமா வராத? இப்போ இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டாடுறவனை தற்கொலைன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறேன்? சரி, அழுகிறீங்களே, எப்படி கேமராவை ஆன் வச்சுட்டு அழுகிறீங்க? கேமரா லைட்டு, அது பர்வேஸெல்லாம் உண்மையிலே அந்த பர்வேஸ் வந்து ஜனநாயகம் நடித்தா அவருக்கு தேசிய விருது கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ தேசிய விருது பூரா இப்படி தான் கொடுக்குறாங்க. அதனால் ஜனநாயகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேசிய விருது. அந்த படத்தில் கூட இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல விஜய். சிங்கிள் டேக்கில் அப்படியே கண்ணீர் தாரதாரே ஊற்றுது. அங்கே பார்த்திபன் நீ அழுறியா, இப்போ நான் எப்போ அழுற மாதிரி சொல்லி அவர் நான் பரம்பரை நடிக்கின்றாரு, அவர் எழுதிட்டு இருக்காரு. இந்த பக்கம் புஷியானது உள்ளுக்குள்ளே எழுதிட்டு இருக்காப்ல. இப்போ அழுத போட்டி ஒரு கட்சி தலைவர் அழுத எல்லாரையும் கூப்பிட்டு ஆறுதல் சொன்னாப்லையா, எல்லாரையும் ஆறுதல் சொல்லிட்டாப்ல. அழுத அத்தனை பேரையும் கூப்பிட்டு அழுத ஆறுதல் சொன்னோடனே மறுநாள் கடையில் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டான், நமக்கு எப்படியா போன் பண்ணுவாருன்னு மொத்தமா ஊராவே அடிச்சுட்டு அழுதாம. இப்ப இப்ப போன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இல்ல பர்வேஷ் விளக்கம் சொல்றாருல்ல, அது இனிமேல் எங்களால இத்தனை வருஷம் நாங்க இப்ப அமைச்சரா இருக்கலாம், கட்சி தலைவரா 3 மணி நேரம் நடிச்சதான் பாத்தீங்க. இப்பதான் 5 வருஷம் நடிக்க போறாரு. பெரிய ப்ராஜெக்ட் 5 வருஷம் தினமும் நடிக்க போறாரு. சட்டசபை நடிக்காரு, நேத்து கோயம்பேடு நடிச்சிருக்காப்ல. சட்டமன்றத்துல ஒரு சைகை பண்றாரு, அதை கொண்டாந்து திரைப்படத்துல அந்த அந்த டைட்டில் கார்டுக்கு வைக்கிறதுலாம் எவ்வளவு ஒரு கேவலம் அதெல்லாம். அப்ப அங்க அது என்ன சட்டமன்றத்தில் நடக்குதா இல்ல படப்படி நடக்குதா? அப்ப அன்னைக்கு உதயநிதியோட கூற்று உண்மையாயிருச்சு. உதயநிதி அதான் சொன்னாரு, ரீல்ஸ்க்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டிராமா கிரியேட் பண்றாங்கன்னாங்க. அதைத்தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க ஜனநாயகன் படத்துல. தம்பி பர்வேஸோ இல்ல அண்ணன் பார்த்திபனோ இல்ல தம்பி இந்த ரமேஷ் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அவர் தினமும் நடிப்பாரு, சட்டசபையில் நடிப்பாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அவர் வாழ்க்கையவே நடிப்பா தான் மாத்திக்கிட்டு இருக்காரு. நான் செய்தியில் வர நியூஸை தவிர இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் ரீல்ஸை தான் அதிகமாக பார்த்து நம்புகிறாங்க. பொய்யான செய்தியை கூட நம்பிடுறாங்க இப்போ உண்மைன்னு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி அரசியல் படுத்த போகிறீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை? அதே ரீல்ஸ் வழியாக தான் உண்மையை பரப்பணும். இப்போ ரீல்ஸ் வழியாக அவன் பொய்யை பரப்புறான், நம்ம அதே ரீல்ஸ் வழியாக தான் உண்மையை பறக்கணும். இப்போ நீங்கள் வந்து அவன் எந்த ஆயுதம் எடுக்கிறாங்களோ ஆயுதத்தை நம்ம எடுத்து உங்களை போன்ற இளைஞர்கள் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா? சாட்டை துறைமுருகனோ தம்பியோ கார்த்திக் செல்வனோ ஃபர்கானாவோ மட்டும் பத்தாது. இப்போ ஒரு சீமான் பத்தாது, 1 லட்சம் சீமான் தேவைப்படுது. உங்களை இப்போ உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர் என்ன? ஹெமில்டனா? உங்களை போன்ற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அந்த பொய்க்கு மறுப்பு சொல்லுங்கள். உங்களுக்கு பொய்ன்னு தெரியுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சாட்டைனா ஒரு 2 கேமரா அதெல்லாம் தேவை கிடையாது. சும்மா ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, இவர் பேசுனது தப்புன்னு வீடியோ போடுங்க, மறுப்பாயிர போகுது. அதுபோல் இளைஞர்கள், ஒரு ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள், உண்மை தெரிந்த இளைஞர்கள் பல் சொல்லும்போது அந்த பொய் படுத்துரும். எப்போவுமே பொய் வேகமாக ஓடும், உண்மை நொண்டும். ஆனால் பொய் ஒரு நாள் வீழ்ந்துரும், உண்மை தான் ஜெயிக்கும். அதில் உண்மை ஜெயிக்கும், அது காலம் எடுக்கும், கொஞ்சம் காலம் எடுக்கும். நீங்க வந்து அவங்கள விட திமுகவோட நீங்க வந்து தாவேக்காவை தான் அதிகமா திட்டிருக்கீங்க. தாவேக்கா பண்ணிச்சு. ஆமா ஆமா அவங்க பண்ணாங்க. பட் ஒருவேளை நீங்க வந்து அவங்கள தவிர்த்துட்டு திமுக மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்கன்னா, திமுக தரப்புல என்ன தெரியுமா அங்க விவாதிக்கப்படுது, நாம தாவேக்காவை அடிக்காம விட்டோம், நம்ம தாவேக்கா அடிச்சுக்கணுங்கிறாங்க. திமுக என்ன சொல்லுது, நம்ம தாவேக்கா அடிச்சுங்கிறேன். இங்க அடிச்சுட்டா ஏன் அடிச்சுங்கிறேன். இப்ப இன்னைக்கு தாவேக்காவோட அரசியல் தப்பா இருக்கா பிழையா இருக்கா? திமுக மட்டும் இல்ல, திமுக அதிமுக பாஜக எல்லாரும் சொல்றாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோமே.